ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بذكره ورياه அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் சிறப்பான உலமாக்கள் உமராக்கள் இந்த கலந்தாலோசனை கூட்டத்தினுடைய நிறைவாய் தீர்வுகளை சொல்லும்படி பாவியான என்னை பணித்திருக்கிறார்கள். எதை அல்லாஹ் சில அனுபவங்களின் அடிப்படையில் ஆங்காங்கே பல மஹல்லாக்களில் கிடைத்திருக்கிற முன்னுதாரணங்களின் அடிப்படையில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இதில் சொல்லப்படுகிற இந்த செய்திகள் எல்லாம் எல்லாமே அந்தந்த மஹல்லாவுக்கான சூழல்கள், நடைமுறை சிக்கல்கள், அவைகளை கவனித்து உங்கள் மஹல்லாக்களில் எது போன்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி அழகான திட்டமிடலை வடிவமைத்துக் கொள்வது என்பது அவசியம். அல்லாஹ் நம்முடைய இதயங்களை ஒருமுகப்படுத்தி அனுப்புவானாக. 1994 முதல் 98 வரை என்னுடைய ஆன்மீகத்தை செய்த நிசாமி ஷாஸ்திரிகளா அவர்கள் மறுமலர்ச்சி என்ற ஒரு மாத இதழ், ஒரு வார இதழ் ஒன்று வந்து கொண்டிருந்தது திருச்சியில இருந்து. அந்த வார இதழில் கேள்விக்குறியாக்கப்பட்ட இந்திய இஸ்லாமியர் வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து ஒரு 4 வருடங்கள் இந்த இஸ்லாமியர்கள், இந்திய இஸ்லாமியர்களுக்கு எப்படிப்பட்ட சவால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை 94ஆம் ஆண்டு வாக்கில் தொடர்ந்து எழுத துவங்குகிறார்கள். ஸ்பெயினில் ஏற்பட்ட அந்த பேரழிவுகள் இங்கும் வந்துவிடுமோ என்ற பயப்பட தோன்றுகிறது அப்படின்னு தொடர்ந்து வாரந்தோறும் கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேலாக தொடர்ந்து அந்த வார இதழ்களில் தொடர்ந்து எழுதினார்கள். அது இப்போது மீண்டும் மறுபிரதி செய்யப்பட்டு இந்த இஸ்லாம் என்கிற வார இதழ் உங்களுக்கு இந்த பகுதியில் ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதில் அந்த தொடர் இப்போது 25 வாரங்கள், 25 மாதங்களாக எழுதப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக இந்த மஹல்லா ஜமாஅத்தை உலமாக்கள் உமராக்கள் எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பதை பற்றி 7 அம்ச திட்டங்கள் என்ற பெயரால் மிக நெருக்கமாக, மிக சிறப்பான முறையில் அழகான வடிவமைப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் வாசிக்கிறோம், விரிவாக சொல்வதற்கான நேரம் அல்ல. இன்ஷா அல்லாஹ் அந்த வேலைகள் உங்களுடைய கைகளிலே வழங்கப்படுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்படும். அவைகளை வாசித்து பார்த்து உங்களுடைய இதயங்களில் எதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்று உங்கள் மஹல்லாக்களை நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும்படி அன்பான வேண்டுகோளோடு, 1வது சமுதாய ஒருங்கிணைப்பு திட்டங்கள், 2வது சமுதாய சீரமைப்பு திட்டங்கள், 3வது கல்வி சீர்திருத்த திட்டங்கள், 4வது பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள், 5வது பிற சமயத்தினருடனான சமூக நல்லிணக்க திட்டங்கள், 6வது சமுதாய தற்காப்பு திட்டங்கள், 7வது செயலாக்க பணிக்குழுக்கான திட்டங்கள். இந்த 7ம் ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஏன் என்று சொன்னால்
நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சவுதி அரேபியாவிலேயோ அல்லது வேறு ஏதாவது இஸ்லாமிய நாடு அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஈமானிய வாழ்க்கைக்கு பல கோணங்களில் மிகப்பெரிய பாதகமான சூழல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராக செய்யப்படுகிற சூழ்ச்சி சுதந்திர இந்தியாவினுடைய துவக்கத்தில் இருந்து, இந்தியா சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே நீண்ட தொலைநோக்கோடு இந்த சமுதாயத்திற்கு எதிராக பொருளாதாரத்தில் வீழ்த்துவது எப்படி, கல்வி சூழலில் வீழ்த்துவது எப்படி, பர்தாக்களை அணிந்திருக்கிற இந்த பெண் மக்களை பாதைகளை மாற்றுவதற்கான வழிகள் எவ்வாறு, வாலிபர்களை வழிநடத்துவதிலிருந்து அவர்களை தடம் பொருள செய்வது எவ்வாறு, இப்படி ஒரு பெரிய திட்டமிடலோடு ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் நாம் அறிவோம். அபாயங்களை கண்டும் காணாமல் போகுவது என்பது பொருத்தமானது அல்ல. ஒரு வீட்டில் நெருப்பு பற்றி எரிகிறது என்று சொன்னால் அவரவர் தங்களின் தரப்பில் அந்த நெருப்பை அணைப்பதற்காக ஒருவர் மண்ணை எடுத்து எறிகிறார், ஒருவர் தண்ணீரை ஊற்றுகிறார், ஒருவர் அங்கே இருக்கிற பொருள்கள் நெருப்பு பற்றுவதற்கு வாய்ப்புள்ள பொருளை அகற்றுகிறார். எல்லோருடைய நோக்கமும் என்ன? இந்த நெருப்பை அணைக்க வேண்டும். சமுதாயத்தில் இப்போது நெருப்பு வேகமாக பற்றி எரிகிறது. ஒவ்வொருவரும் தங்களின் தரப்பிலே இந்த நெருப்பை அணைப்பதற்கு வழி என்ன என்பதை குறித்து நாம் பரிசீலனை செய்வதற்காகத்தான் தமிழகத்தில் வேறும் எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான இந்த கூட்டத்தை இந்த பகுதியினுடைய உலமா பெருமக்களால் கூட்டப்பட்டு நடத்தப்படுவது சங்கைக்குரியது. அல்லாஹ் தஆலா இதை தொடர தௌஃபீக் செய்வானாக. இஹ்லாஸான முறையில் இதற்கான நல்ல தீர்வுகளை நம்முடைய இதயங்களில் வெளிப்படுத்த புரிவானாக. நம்முடைய இந்த நோக்கம், இந்த கூட்டமைப்பினுடைய, இந்த கூட்டத்தினுடைய அசல் நோக்கம் இஹ்லாஸாய் இந்த சமுதாயத்திற்கு நல்ல முறையில் வழிநடத்துவதற்கு என்ன வழி, என்னென்ன தீர்வுகளை என்னை தேடித்தான் நாம் இப்போது கூடியிருக்கிறோம். முதல் விஷயமாக இங்கே பேசியவர்களில் அதிகமானவருடைய ஒரு முக்கியமான கருத்தாய் இந்த தலாக்கு பிரச்சனையை முதன்மையான பிரச்சனையாகத்தான் அதிகமானவருடைய வார்த்தையிலிருந்து தலாக் என்பதுங்கிற வார்த்தையை மறந்து குலா பிரச்சனை என்பது இப்போது அதிகமாக பேசப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம்பளையோட பெண்ணுடைய கொஞ்சம் விளைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த குலா பிரச்சனை என்ன அர்த்தம்? என் உரிமை, என்னுடைய ரைட்ஸ், எனக்கு எதிராக எல்லாமே தயாரா இருக்கிறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு சொல்லி குடும்ப வன்முறை சட்டம் தயாரா இருக்கு, மகளிர் நீதிமன்றம் இருக்கு, நான் எப்படி வேண்டாலும் என்னுடைய காரியத்தை சாதிக்க முடியும் என்கிற அளவுக்கு பெண்களுக்கான அந்த பக்குவம் குறைந்திருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று அந்த குடும்ப சூழ்நிலை, அதற்கான அவருடைய வருமானத்திற்கான சூழ்நிலை, அல்லது அந்த குடும்ப பக்குவம் இல்லாத சூழல், தீனை பற்றி அறியாத நிலை, இதுவும் இருக்கலாம். இதையெல்லாம் கடந்து இப்போது சீரியல்களும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறுக்க முடியாது. ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு பொழுதுபோக்கு அம்சம் என்ற பெயரால் சீரியல்களை விழுகிறாங்க. காலப்போக்கில் அந்த விஷயங்களை உள்வாங்க இவர்கள் இதயத்திலும் அப்படிப்பட்ட உணர்வுகள் பிரதிபலிக்கிறது. அடிக்கடி நான் சொல்லுவதுண்டு, எந்த சீரியல்லையாவது நல்ல மாமியாரை காமிச்சிருக்காங்களா? எந்த சீரியல்லையாவது நல்ல மருமகளை காமிச்சிருக்காங்களா? அப்படி காமிச்சா அந்த எபிசோடு சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடும். மாமியாவை எப்படி பழி வாங்கலாங்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறத பத்தியே தொடர்ந்து கொண்டே போவாங்க. மருமகை எப்படி பழி வாங்கினாலும் மாமியார் எப்படி திட்டம் போறாங்க தொடர்ந்து போடும். இதை யதார்த்தமா காய்கறி எரியும் போது, கீரையை அறுக்கும் போது, மீனை கழுவும் போது சும்மாதான் பார்க்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுவோம், பயணத்துக்கு போயிடுவோம், நம்ம குடும்பத்துக்கு அங்கிருந்து போயிடுவோம். இவர்கள் யதார்த்தத்தில் அதை உள்வாங்க அப்சர்வ் ஆகும். அந்த சிந்தனைகள் நம்மில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு நம்மில் பிரதிபலிக்கிறது என்பது யதார்த்தம். இதற்காக பெண்கள் பயான் என்ற விஷயத்தை சில இடங்களில் மாதந்தோறும், சில இடங்களில் வாரந்தோறும் என்றெல்லாம் செயல்படுத்தி வருகிறார்கள் என்பது மிக மிக பாராட்டத்தக்க செய்தி. இது ஓரளவுக்கு முழுமையாய் நாம் இதை களைய முடியாது என்ற போதிலும் கூட, எப்படி சொன்னாலும் குடும்பத்துல ஒரு மகல்லாவுல ஆங்காங்கே தலாக்கு குலாவுடைய சிக்கல்கள் வரும். இது இந்த பெண்கள் பயான இதற்கான கவுன்சிலிங் இது போன்றவைகள் எல்லாம் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை போன்றது. பெரிய பிரச்சனையை பெருசா பூதாகரமா வெடிச்சிடாம ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்துவதற்கு இவைகள் தேவை என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதுக்கு ரெண்டு விதமா செய்யணும்.
இரண்டாவது, ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் இந்த குடும்ப பிரச்சனையை மஹல்லா தோறும் கட்டமைப்பதற்காக இந்த ஷரீஅத் கோர்ட்ங்கிற வார்த்தையை தான் நம்ம இப்ப பயன்படுத்த கூடாதுன்னு அரசாங்கத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது. பெயரை மாத்திட்டா முடிஞ்சு போச்சு. பருப்சாட்னா ஒரு தாழ்ச்சாட் வச்சு தாழ்ச்சா பருப்ஸ் எப்படி பேரை மாத்திரம் என்ன இருக்கு, வேலை ஒண்ணுதான். அதனால ஷரீஅத் கவுன்சில் எங்கள் பகுதியெல்லாம் ஷரீஅத் சமரச மையம்னு பேர் வச்சாச்சு. ஒவ்வொரு வாரந்தோறும் புதன்கிழமை அன்று அதற்கென்ற ஒரு ஆணையம் அதற்கென்ற ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவங்கள்ட்ட மனுவை கொடுப்பாங்க, அவங்க அதை பரிசீலனை பண்ணுவாங்க, ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரு கட்டத்துல அது எங்கிட்ட இருக்கிற பணம், எங்கிட்ட இருக்கிற இது, எங்களுடைய அதிகாரம், இதை வச்சா நாங்க கட்டுப்பட மாட்டோம்னா கட்டுப்படுத்துறதுக்கு அடுத்த கட்டமா மேல் கட்டத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்களை என்னென்ன வகைகள்லாம் அவங்களுக்கு புரிய வைப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. இது ஒவ்வொரு மஹல்லாக்களும் கட்டாயம் தேவை ஒன்று. அதே மாதிரியே திருமணத்திற்கு முன்பான இந்த கவுன்சிலிங் வகுப்புகள் இருக்கிறதே அத்தோடு மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. அது மணப்பெண்ணுக்கான மணாளருக்கான விஷயங்கள். ஓரளவுக்கு சில சில விஷயங்களை நான் சொல்றோம். அது குறைந்தபட்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். ஒரு 4-5 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். யதார்த்த வாழ்க்கையில சிக்கல்கள் இல்லாத வீடுகள் இல்லை. இல்லற வாழ்க்கையில அது போன்ற தடுமாற்றங்கள், அதாவது தியரி ஒன்று இருக்கு, பிராக்டிக்கல் ஒன்று இருக்கு. நம்ம சொல்லித்தரது எல்லாமே தியரி தான், எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் யதார்த்த வாழ்க்கையில வாழ துவங்குகிற போது பிராக்டிக்கலி டிஃபிகல்ட்னு சொல்றாங்க, நடைமுறை சிக்கல்கள் அது யதார்த்தத்தில் வரும். அதுக்காக ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்போது கவுன்சிலிங் வகுப்பை 2ஆக பிரித்து விட்டார்கள். ப்ரீ மேரிட்டல் கோர்ஸ் ஒரு கோர்ஸ், போஸ்ட் மேரிட்டல் கோர்ஸ் ஒரு கோர்ஸ். அதாவது திருமணத்திற்கு முன்பாக தயாராக இருப்பவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள். எந்த ஆணையமும் பத்திரிக்கை வைக்காம அந்த ஊர்ல கிளம்ப நடக்க போறதில்லை. கண்டிப்பா பத்திரிக்கை வைக்கும் போதே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அட்டன் பண்ணேன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அட்டன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது குறைந்தபட்சம் ஓரிரு மணி நேரம், சுமார் 2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் கூட குறிப்பிட்ட சில விஷயங்களையாவது சொல்லி புரிய வைப்பதற்காக அவங்களோட நேரம் கேட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இதை சில மஹல்லாக்கள்ல கட்டாய பாடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதை முடிச்சாதான், அத்தாரிட்டி இருந்தால்தான் தப்தர்லையும் துவாவும் எழுதப்படும். இதுவெல்லாம் இப்படி சில மஹல்லாக்களில் ஊர் கட்டுப்பாடு கொண்டு வரப்படுகிறது. அது வரவேற்கத்தக்கது. அப்படி இல்லாத பட்சத்தில் இதை விருப்பத்தின் அடிப்படையிலாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது பேர் ப்ரீ மேரிட்டல் கோர்ஸ். மஹல்லாவில் ஒரு திருமணம் நடந்தாலும் மணாளருக்கு தனியாக, பெண்ணுக்கு தனியாக கோர்ஸ் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இது முதல் விஷயம். அது அல்லாமல் வருஷத்துக்கு ஒரு 3 முறை அல்லது 4 முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைமுறை தம்பதியினருக்கு ஒரு வகுப்பு தேவை. அது 50 வயசுக்காரங்களுக்கும் தேவை, 40 வயசுக்காரங்களுக்கும் தேவை, 30 வயசுக்காரங்களுக்கும் தேவை. ஏனென்றால் அந்த அவர்கள் படித்து எல்லாத்தையுமே கரெக்டா அமல் செஞ்சிருவாங்க சொல்ல முடியாது. அது நடைமுறை சிக்கல்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்படும் போது அதை சீர் செய்வதற்கான வழிகாட்டுதல் என்பது கட்டாயம் தேவை. எனவே அவைகளை சீர் செய்வதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை குடும்ப பெண்களுக்கான ஒரு கவுன்சிலிங் வகுப்பு என்று 2வது தனியாக பிரித்து அவர்களுக்கு கேள்வி பதில் அடிப்படையில், அதாவது ஒன்வே அவங்க பாட்டு பேச கேட்க அப்படி அல்லாமல் என் வீட்டுல இப்படி பிரச்சனை, இதை நான் எப்படி சரி செய்யறது என்பதை போல அவர்கள் கேள்வி பதில்களுக்கான தீர்வை சொல்லுவது, அதற்காக நல்ல பயிற்சி பெற்றிருக்கிற ஆலிமாக்களை குறைந்தபட்சம் ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாகவோ அல்லது மஹல்லாவின் சார்பாகவோ அந்த சப்ஜெக்டை பற்றி கணிக்கக்கூடிய ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்த துறைக்கு என்று ஒரு சிலர் தயாரிக்கப்பட வேண்டும், அவர்கள் தயாராக வேண்டும். அந்த துறை சார்ந்த அனுபவங்களை நிறைவாக அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஏனோ தானோ ஒரு விஷயம் அல்ல அது. எனவே அது சம்பந்தமாக கொஞ்சம் யோசனை செஞ்சு குடும்ப பிரச்சனை இவங்க அணுகுங்க என்று சொல்லத்தக்க அடிப்படையில் உமராக்களில் ஒரு சிலர், உலமாக்களில் ஒரு சிலர் தயாராக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அது மட்டுமல்லாமல் பல பகுதிகளில் பாதை மாறுகிற பர்தாக்கள், அதாவது சமூகத்தில் இப்போது காதல் கலாச்சாரத்தின் பாதிப்புகளும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதன் ஒரு பக்கம் பெண்கள் பயானின் மூலமாக தீனுடைய விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றாலும் பெரும்பாலும் அந்த பெண்கள் பயான்ல
100க்கு 100% வருகிறார்களா என்பது ஒரு கேள்வி. என்றால் வயசானவங்க தான் பெரும்பாலும் வருவாங்க. இது யதார்த்தத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல். வயதானவங்க வீட்டுல சும்மா இருக்கிறதுக்கு மருமகிட்ட ஏன் கொஞ்சம் பேசாம உட்கார்ந்துடலாம். இப்படி இருக்கிற யதார்த்தத்தில் ஒரு 30% வந்து விடுவார்கள். மீதம் உள்ள 70%க்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? இது ஒரு பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அதனால பெண்கள் பயான் எங்கள் பகுதிகள் எல்லாம் வாரந்தோறும் நடத்துவதை பழக்கப்படுத்தப்பட்டு விட்டது உலமா பெருமக்களின் மூலமாக. அது எப்படி வார வார சாத்தியம் இருக்கு. அதற்காக சில வழிமுறைகளை செய்திருக்கிறோம். அதாவது பொதுவாகவே பெண்கள் அவங்களுடைய குடும்ப சிக்கலுக்கு அவங்க சார்பாக துவா செய்யப்படுகிறது என்றால் அந்த துவாவிற்காக நமக்கு ஒரு துவா கிடைக்குமே என்று எதிர்பார்த்து வருகிற தாய்மார்கள் உண்டு. அதனால வெறும் பெண்கள் பயான் நம்ம போறதே இல்லை. பெண்கள் பயான் மற்றும் துவா மஜ்லிஸ் அப்படின்னு சேர்த்தா போடுவோம். நமக்கு ஏதோ ஒரு துவா கிடைக்குமே என்ற அந்த எண்ணத்தோடு வருபவர்களும் உண்டு. மட்டுமல்லாமல் தாய்மார்கள் அவருடைய பெற்றிருக்கிற பக்குவத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக அவர்களுக்கென்றே ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதுல எந்த ஆம்பளையும் இருக்க மாட்டாங்க. கவனிச்சுங்க, எந்த ஆம்பளையும் இருக்க மாட்டாங்க. ஒன் கம்யூனிட்டி அட்மின் சொல்லுவாங்க பாருங்க, கம்யூனிட்டி குரூப்னு சொல்லி. அதுல வேற எந்த ஆம்பளையும் இருக்காது. யார் உள்ள இருக்கிறாங்கன்னா யாருடைய நம்பரையும் எடுக்க முடியாது. இப்ப வாட்ஸ்அப்ல அப்படியெல்லாம் வித்தியாசங்கள் வந்துருச்சு. அப்போ வாரத்தில் வருகின்ற தாய்மார்களுக்கு ஆளுக்கு ஒரு ஜுசு பிரிச்சு கொடுத்துடும். ஆளுக்கு ஒரு ஜுசு. இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் வருவதற்குள்ளால் அந்த ஜுசு ஓதி முடிச்சிடும். அது நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் பெயரால் அல்லது நம்முடைய ஹலாலான மாதத்திற்காக நியதி செய்து கொள்ளுதல். அந்த வாரம் பயான் முடிச்ச உடனே துவாரம் ஓதுறதுக்கு முன்னால அந்த குர்ஆன் ஹத்தத்தை எத்தனை பேர் ஓதி முடிச்சிருக்கிறோமோ அவங்க பேரில் ஹத்தம் துவா செய்வது. அதை நம்முடைய ஹலாலான மாதத்திற்காக நியதி செய்துக்கிறது. வயநாட்டு மக்களுக்கு நியதி செய்துக்குவோம், பலஸ்தீனத்திற்காக நியதி செய்து கொள்வோம். இப்படி பல நேரங்களில் அந்த சமூக சிந்தனை அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர் பெண்களுக்கு கூட்டப்படுகிறது. இப்போ என்னன்னா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சதுனால இப்போது வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 பெண்கள் ஒவ்வொரு வாரமும் 4 குர்ஆன் ஹத்தம் முடிக்கப்படுது. ஆளுக்கு ஒரு ஜுஸ் பிரிச்சு கொடுத்துருவோம். என்ன ஆயிடுச்சு பழக்கத்துல குர்ஆன் ஹத்தம் ஓதி துஆவுக்கு வந்ததும் 120 பெண்கள் வந்துடுறாங்க. மிக இலகுவான வழிமுறையில். அப்போ இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் சரியான முறையில் உலமாக்கள் அங்கே கூடி இந்த பயான சும்மா கேட்டுட்டு போனா பத்தாது. ஏதோ அதற்கு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. எனவே கேட்ட விஷயத்தை உள்வாங்குவதற்காக பயான் நல்லா கேளுங்க, கேட்டு முடிச்ச உடனே பயான் இருந்து 3 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிடுவோம். 3 கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு பதில் சொன்னா பரிசு இருக்கு. உடனே இல்லை, அடுத்த வாரம் தான் கொடுப்போம். இப்ப அந்த 3 கேள்விகளை வந்து பயானுடைய அவர் எடுக்கிற பேசக்கூடிய ஆணி பெருந்தவையே இதை பேசி முடிச்சதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு 3 கேள்வி கொடுத்துருவாங்க. அந்த 3 கேள்விக்கான சின்ன சின்ன கேள்வி, ரொம்ப பெருசாலாம் இல்லை. பயான் வந்து ஏதாவது ஒரு சஹாபி பேரு, ஒரு நல்லடியார் பேரு, ஒரு நிகழ்ந்த நிகழ்ச்சி நடந்த எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க குறிப்பெடுத்து அதை விஷயங்களை உள்வாங்க ஆரம்பிச்சாங்க. கேட்டுட்டு உடனே அதை பதில் எழுதி கொடுத்து அடுத்த வாரத்திற்குள்ளாக அதை திருத்தம் செய்து அதற்கான பரிசு இந்த வாரத்தில் யாரோ ஒருவருக்கு குழுக்கள் போட்டு எல்லாருமே சரியானது யாரோ ஒருத்தர் இப்படி பரிசு கொடுக்க ஆரம்பிச்சவங்க. அது அடுத்த ஒருத்தர் பொதுவாகவே தாய்மார்களுக்கு ஒரு பழக்கம், வாட்ஸ்அப் பேஸ்புக்கை விட ரொம்ப வேகமா உள்ள சோசியல் மீடியால பெண்களுடைய வாய்தான். அது ரொம்ப சீக்கிரமா பரவும். இயல்பாது சலசலசலன் அவனே தாய்மார்கள் ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க. அதன் காரணமாக தாய்மார்கள் நாம இந்த வாரம் எப்படியாவது பரிசு வாங்கணும் அப்படின்னு வந்துடுறாங்க. ஒருத்தருக்கே கொடுக்கறது இல்லை, குழுக்கள் அடிப்படையில் சில மாற்றி மாற்றி கொடுக்கும் போது எனக்கு இந்த வாரம் பரிசு. இப்ப என்ன இல்மை அவர்கள் செய்திகளை உள்வாங்குவதோடு அதை குறிப்பிடுத்த அந்த செய்திகளை எழுதவே கருணை பதிவு எழுதவே இப்படி ஆரம்பிச்சு சுமார் 800 கிட்டத்தட்ட 500 வாரங்கள் நடந்து முடிந்து 500வது வார விழா எங்களுடைய பகுதியிலே நடந்து முடிந்திருக்கிறது. இப்படி நாம் இப்படி வாரந்தோறும் அப்படி இல்லையா 15 நாட்களுக்கு ஒரு முறை எங்களுடைய ஆன்மீக தந்தை நிசாமிசா சர்க்கார் சொன்னாங்க, இத உங்களுடைய நிர்வாக பெருமக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, பெண்கள் பயான் கட்டாயம் வைக்கணும்னு சொல்லுங்க. அப்ப நான் ஒரு தடவை 2 தடவை பெண்களை கூப்பிட்டு நடத்துறதுக்கு எங்க இடம்னா இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே என்பதாக எல்லோரையும் கூட அதை தட்டி கிடைக்கக்கூடிய சூழல் இருந்தது. அப்போ நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னு
நீங்க நான் ஆண்களுக்கு மட்டும் பொறுப்புதாரி அல்ல, பெண்கள் இளைஞர்கள் எல்லாருக்கும் பொறுப்புதாரி. நான் உங்களுக்கு மட்டும் சும்மா பயான் செய்யறேன், பட்ஜெட்ல தப்சீல் பண்றேன், மற்ற விஷயங்களை சொல்றேன். பெண்களுக்கு இந்த தீனை நான் கொண்டு போய் சேர்க்க தவறிட்டா ஆகிரத்துல ஏன் சட்டையும் மற்றவங்க குடிப்பாங்க, முத்தவலிசா உங்க சட்டையும் தான் குடிப்பாங்க. அதுக்காக என் மனசுல தோன்றிய எண்ணத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏதாவது ஒரு ஏற்பாடு எப்படி செய்யணும் யோசனை செஞ்சு நீங்க பரிமாறிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. சொன்னதுக்கு பிறகு சரி ஏற்பாடு செய்யலாம். அப்ப அந்த சமயத்துல இந்த பயான் ஆரம்பிக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது அந்த டெல்லியில ஒரு மாணவி பஸ்ல வச்சு கற்பழிக்கப்படுறார். டெல்லி மாணவி நாடு முழுக்க பெரிய பிரச்சனை முடிவு இருக்கு. அந்த விஷயத்தை வைத்து சுமார் ஒரு 2 வாரம் பெண்களுக்கு பக்குவம் தேவை, பெண்கள் பாதுகாக்கப்படணும், பெண்கள் கொடுத்தா போறாங்க, இதையெல்லாம் சரி செய்யணும், இதை பற்றியெல்லாம் தொடர்ந்து 2 வாரம் சொல்லப்பட்ட உடனே எல்லாருடைய இதயத்திலையும் ஒரு கவலை உண்டார். ஏன்னா நடந்த நிகழ்ச்சியையும் அதை பற்றி பத்திரிகைகள் கூட அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இந்த கேப்ல இந்த விஷயத்தை பற்றி ஒரு மக்களுக்கு சொன்ன உடனே எல்லாரும் இந்த தேவை, இதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும் என்று தாங்களாகவே முன் எங்க வீட்டுல பெரிய ஹால் இருக்காங்க சார், நான் வேண்டாம் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை நான் ஏற்பாடு பண்றேன் இப்படி ஏற்பாடு செஞ்சு ஒரு சரணம் முடிச்ச உடனே இதையும் பள்ளிவாசல் வச்சா ஏன் நம்ம எதாவது குறைஞ்சிட போறோம், பெண்கள் மதரசா காலை மாலை தான் எனக்கு மீதி நேரத்தை இடைப்பட்ட நேரத்தை வைக்கலாம், அவர்களாகவே முன் வந்தார். இப்ப நேரத்தை எந்த நேரத்தை வைக்கலாம் என்று உலமா பெருமக்களோடு ஆலோசித்த போது இந்த காலையில அங்க இருக்கிற போது இங்க இருக்கிற ஒவ்வொரு மகல்லாவுடைய சூழலை நீங்க யோசிக்கணும். 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் தான் இந்த தாய்மார்களுக்கு இந்த காலையில நாஸ்டா கொடுத்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற நேரம் போக, மதியான லஞ்சுக்கு தயாராக இந்த இடைப்பட்ட நேரம் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இது சரியான பொருத்தமான நேரமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. அப்படி செய்து 500 வாரங்களை கடந்து சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. இதை சொல்லுவதன் நோக்கம் மஹல்லாவில் நடக்கிறது என்பதற்கல்ல, இதை வைத்து உங்களின் தீர்வுகளை அந்தந்த மஹல்லாவின் சூழலுக்கு ஏற்றவாறு நடைமுறைப்படுத்தினால் ஓரளவுக்கு இதை சரி செய்யலாம். மட்டுமல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை பெண்களுக்கு ஜனாசா குளிப்பாட்டுவதை குறித்த ஒரு சரியான வழிகாட்டுதல். ஊர்ல யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அதை அவங்க வந்துதான் அதை செய்யணும் அப்படிங்கறத சொந்த தாய்க்கும் சொந்த சகோதரிக்கும் செய்ய வேண்டிய கடமையை வேடிக்கை பார்க்கிற கடமை இருக்கிறோம். அப்ப அந்த தாய்மார்களுக்கு இந்த மையத்து குறித்த ஜனாசா குறித்த ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டிய கடமை இருப்பதால் வருடத்திற்கு ஒரு முறை ஜனாசா குளிப்பாட்டுகிற பயிற்சியை மஹல்லாவில் வைத்தே செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு பெண்களால் சொல்ல வேண்டிய சில மசாயல்கள், குளிப்பு சம்பந்தமா சுத்தம் சம்பந்தமா இது போன்ற விஷயங்களை 2 மாதங்களுக்கு ஒரு முறை பெண்களுக்கான மசாயில் என்று கொடுத்து அந்த கேள்விகளை எல்லாம் முன்னாடி தொகுத்து உஸ்தாத்தியை தயார்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அதை ஆலிம்கள் மூலமா முன்னாடியே தெரிஞ்சு வச்சு அவர்களுக்கு செயல்முறை பயிற்சி, எப்படி ஒதுவுல எந்தெந்த மிஸ்டேக் எல்லாம் பெண்கள் பண்ணுவாங்க, தொழுகையில என்னென்ன மிஸ்டேக் எல்லாம் பெண்கள் பண்ணுவாங்க என்பதை பற்றி மட்டுமே ஒரு செய்முறை பயிற்சியாக மசாயிலை செலுத்துறது. ஒதுவின் பறந்த 4 குளிப்பின் பறந்த 3 வாயுடைய கொடுத்தா அந்த பெரியவங்களுக்கு மனசுல உட்காராது. அது சாத்தியம் இல்லாத விஷயம். சின்ன பிள்ளைங்க உட்கார்ந்து சொன்னா அது மத்த மதரசால உட்கார்ந்து படிச்சிருவாங்க. அந்த பெரியவர்களுக்கு அவர்களின் பாணியிலே சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. இவ்வாறு செயல்படுத்தியதன் அடிப்படையில் இது ஓரளவுக்கு இவ்வளவு காலமாக நாங்கள் இதை தவறு என்பதை தெரியாமல் போயிருக்கிறோம் என்று அவருடைய கருத்துக்களை சொல்வார்கள். அந்த கருத்துக்களை குறித்து வச்சு அடுத்த முறை இதை விட வேறு எந்தெந்த விஷயத்திற்கெல்லாம் அவருடைய குறைகள் இருக்கிறதோ அது சீர் செய்யப்படும். அதே மாதிரியே வருடத்திற்கு 2 முறை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஓதி கொண்டிருக்கிற குரான சரியாதான் ஓதுறாங்களா தாய்மார்கள் என்பதற்காக பெண்களுக்காக குரான் நன்கு ஓத தெரிந்த ஆலிமாக்களை வைத்து குறைந்தபட்சம் 10 சூறாவை நல்லா முறையா ஓதி கொடுத்தா போதும். அதுக்கு பிறகு அது வேற விஷயம், தஜ்வீது அது இதெல்லாம் விஷயம். குறைந்தபட்சம் அவங்க ஓதுற சூறா யாசினா அல்ஹுல்லாவா சரியாக ஓதுகிறார்களா என்ற ஓரளவுக்கான அவர்களுக்கான ஒரு சரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவது என்பது காலத்தின் கட்டாயம். இதுவெல்லாம் பெண்கள் சார்பாக பெண்களுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு செய்திகளில் 1-2 இதற்கு தீர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அந்த மஹல்லாவின் சூழலுக்கு ஏற்றவாறு செய்யலாம். இதுல இப்படி எல்லாம் செய்யும் போது பணம் தானே பிரச்சனையா வரும். இமாமுக்கே ஹஜ்ஜியா கொடுக்கறதுக்கு பல நேரத்தில் தடுமாற்றம் வருது.
இதெல்லாம் எப்படி செய்யறது என்ற கேள்வி யதார்த்தத்தில் சில நேரங்களில் நம்முடைய இதயத்தில் ஒரு ஓரத்துல வந்துட்டே தான் இருக்கும். இதை ஒரு துவக்க காலத்தில் ஷேக்லா சொன்னாங்க, நீங்க நிர்வாகத்துல சொல்லாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ் என்ன கூடுதலா அல்லாஹ் எதை கொடுக்குறானோ அதில் ஒரு பகுதியை நீங்க கவர்ல வச்சு வரக்கூடிய ஆலிமாக்கள் அவங்களுடைய பயணத்தை வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, அந்த பயணத்தை அனுசரிச்சு அந்த காலத்தை ஹதியாவை கொடுத்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கையில கொடுத்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அசத்து கொடுக்குறாரு, நானதான் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணும். இதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும் அவங்க யோசிப்பாங்க. இது ஒரு முறை. இதை அடுத்ததாக அங்கே இருக்கிற எங்களுடைய ஆலிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை எப்படி சரி செய்யலாம், பரிசு பொருள் தினம் வார வாரம் கொடுக்கறதுனா அதுக்கு ஒரு 50 ரூபாய் செலவாகும்ல, இதெல்லாம் என்ன செய்யறது, நமக்கு நாமே திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. நமக்கு நாமே திட்டம் என்னன்னா, ஒரு உண்டியல் வச்சிருவோம், நமக்கு நம்முடைய யாரோ ஒருத்தர் பரிசு வாங்குறோம், அது யாரோ ஒருத்தருக்கு நம்முடைய சார்பா ஒரு பங்களிக்கும். யாரோ ஒரு வரக்கூடிய தாய்மார்கள் ஆளுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு போடுவாங்க, 5 ரூபாய்க்கு போடுவாங்க. அந்த உண்டியல் அது கட்டாயம் அல்ல, விருப்பப்பட்டு அதை போட்டுக்கலாம். இப்படி போட்டு அதை ஒரு மாசம் கழிச்சு அந்த உண்டியல என்ன சேருதோ அதை இந்த பெண்கள் பயானுக்கு வருகிற இந்த செலவினங்களை ஓரளவுக்கு சரி செய்யறதுனால நிர்வாகத்துக்கும் பெரிய சிறப்பு சுமை இல்லை, உலமாக்களுக்கும் அது சுமை அல்ல. பெற்றோர் பெண்களும் தங்கள் சார்பாக ஏதோ ஒரு பங்களிப்பை செய்தோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. இது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, சில நேரங்களில் மஹல்லாவில இதை பற்றி ஒரு முறை ஒரு ஹஸரத் அவங்க பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ்வின் பாதையிலே செய்கிறார்கள் செய்ய சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது தன்னுடைய காது தோலை கழட்டி போட்டாங்கன்னு பயான் சொல்லி முடிச்சிட்டார். இஹ்லாஸான உருக்கமான பயான். ஒரு பெண்மணி காது இருக்கிற மாட்டலை கட்டி உள்ள போட்டுருச்சு, கூடவே ஒரு சீட்டையும் எழுதி போட்டுருச்சு. நான் என் கணவர்கிட்ட இப்பவே போன் பண்ணி அனுமதி வாங்கிட்டேன், இதை எடுத்து இதுக்காக பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி எழுதியே அந்த சீட்டையும் போட்டுருச்சு. இன்னொரு இடத்துல அதே மாதிரி பயான் செஞ்சப்போ அந்த பெண்மணி ஒரு மோதிரத்தை, வைர மோதிரத்தை கழட்டி உள்ள போட்டுட்டு, இதை இந்த கடையில தான் வாங்கினேன், என்னுடைய கடை நீங்க போறதா இருந்தா சொல்லுங்க, அந்த கடையிலேயே போயிருக்கீங்க, இந்த ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க சொல்லியே போடுது. நான் நினைவுபடுத்துகிற செய்தி, தாய்மார்கள் முறையா நீங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கிட்டா அவர்கள் சமுதாயம் தயாராகிடும். ஏனென்றால் உம்மிலிருந்து தான் உம்மத்து வந்திருக்கிறது, உம்மிலிருந்து தான் உம்மத்து வந்திருக்கிறது. பெண்கள் பயம் என்ற உடனே பெண்களுக்கு பரதா அவசியம், அப்படி போறாங்க இப்படி போறாங்க, அவங்கள தாக்கி பேசுறதையே நம்ம குழப்பம் வச்சிருக்கூடாது, அது சமூகத்தில் எழுப்படாது. நம் அன்றாட வாழ்க்கையில் பெண்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக சில செய்திகளை வலிமார்கள் வாழ்ந்தது, சஹாபிய பெண்கள் வாழ்ந்தது, சமீபத்தில் இருக்கிற குழந்தை வளர்ப்பு சம்பந்தமா, இல்லறம் சம்பந்தமா, அந்த மாதிரி விஷயங்களையாக அவருடைய கல்வியில் குறிப்பாக குணாதிசயங்கள் சம்பந்தமாக இமாம் கசாலி நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க இல்லையா, முன்ஜியாத் முஹ்லிகாத்துல, அது மாதிரி விஷயங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நற்குணங்கள் சம்பந்தம், இதுதான் அவங்களுக்கான டாபிக். அந்த மாதிரி விஷயங்களை நாம் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். வக்ஃபு சொத்து அதை பத்தி பிரச்சனை நம்ம சும்மா பேசுவோம், அது ஆண்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம். பெண்களுக்கு என்று சில செய்திகள் போய் சேரும், அதை பற்றி ஒரு சரியான வழிகாட்டுதல் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து உலமா பெருமக்கள் மஷூரா செய்தால் சிறப்பான முறையில் சிறந்த ஓரளவுக்கு இதெல்லாம் செய்யறதுனால எவ்வளவு சக்சஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு 50 to 60%. 100% என்பது சில நேரங்கள் சாத்தியம் இல்லைதான். அதே சமயம் இது ஒரு நிஸ்வான் மதரசாக்களை நாம் உருவாக்கி அதன் மூலமாக முபல்லிகா பட்டம், ஆலிமா பட்டம், இப்படி ஆலிமா பட்டம்லாம் கொடுக்குறோமே, இதுல யார் படிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் புள்ள எங்கேயும் தரம் போடக்கூடாது, என் புள்ள தர்பியத்தா வளரணும், என் புள்ள போற இடத்துல நல்ல பிள்ளையா வளரணும், அதனால 10th முடிச்சு அதோட மதரசாக்கணும், +2 முடிச்சு மதரசாக்கணும், இப்படி உண்மையிலேயே பயபக்தி உள்ள பெற்றோர்கள் அனுப்புவாங்க. அப்படி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நிஸ்வான் மதரசால ஒரு மஹல்லாவில் மொத்தமே ஒரு 200 குடும்பம் இருக்குன்னு வைங்க. அந்த நிஸ்வான் எவ்வளவு பேர் படிப்பாங்க? 200 பேரை படிக்க போறாங்க? கண்டிப்பா கிடையாது. ஒரு 20 to 25 பேர். மீதம் உள்ளவங்க யாரு? அவங்க டார்கெட் என்ன? நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கு பிறகு ஒரு டிகிரி கூட இல்லாம எப்படி ஒரு பொண்ணை கரை சேர்த்தது, இந்த கான்செப்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு டிகிரி கூட இல்லாம என் பிள்ளை எப்படி கரை சேர்த்தது, இந்த கருத்துக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். விஷயத்துல அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, மக்களுடைய இதயத்தில் துன்யா மிகைத்து விட்டது, உலக பேராசையின் உலகாதாய சிந்தனை என்பது மிகைத்து விட்டது.
அதனால துன்யாவை காட்டித்தான் தீனை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. நம்முடைய இஸ்லாமில் அடிக்கடி இந்த செய்தி சொல்லுவாங்க. ஒரு ஆட்டை கூப்பிடுறதுக்கு சும்மா கூப்பிட்டா வராது, முன்னாடி இலையை காமிச்சுட்டே ஆட்டை கூட்டிட்டு போக பாருங்க. அது மாதிரி துன்யாவை காண்பித்துத்தான் தீனை கொடுக்க வேண்டிய ஒரு பரிதாப நிலை இப்போது ஏற்பட்டு விட்டது. இதான் யதார்த்தம். இது எல்லா அரபு மதரசாக்கள் எதை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. வெறுமனே உலகாதாய கல்வி, உலகியல் கல்வி இல்லாம மட்டுமே ஒரு மதரசாவை நடத்துவது என்பது இப்போது ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கிறதா இல்லையா? 10th படிக்க வைக்கணும், +2 படிக்க வைக்கணும், ஒரு விளம்பரத்தை பார்த்தா தான் என் பிள்ளை ஏதாவது படிக்கணும்னு தோணுது அப்படிங்கிற யோசனைக்கு நாம் வந்து விட்டோம். நம் எல்லோருடைய யதார்த்த நிலை என்ன, இன்னைக்கு படிக்கணும், கல்வியில முன்னேற்றம் வரணும், சமுதாயம் அப்படின்னா இருக்கு. இந்த பார்வை வந்து விட்டது. அதனால் நாம் நம்முடைய மகல்லாக்களை எப்படி செய்திருக்கிறோம் என்றால், இந்த நிஸ்வானுக்கு போற பெண்கள் நமக்கு டார்கெட்டே கிடையாது. அப்படி உள்ளவங்க கண்டிப்பா பெற்றோர்கள் கட்டாயம் அனுப்பிச்சுவாங்க. அந்த 20% பேர் விட்டுங்க, +2 படிக்கணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நீட் எழுதணும், காலேஜ் படிக்கணும், நல்ல டிகிரி வாங்கணும், மாஸ்டர் டிகிரி வாங்கணும், கல்லூரிக்கு போறாங்க பாருங்க, அவங்க தான் நமக்கு ஒரு பெரிய சவால். அங்கதான் தரம் கொள்ளக்கூடிய சூழல் அதிகம் ஏற்படுகிறது. அவர்களை சீர்திருத்துவதற்கு வழி என்ன? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பெரும்பாலுமே 7வது 8வது படிக்கிற வரைக்கும் தான் நம்ம பிள்ளைங்க நம்ம கையில் இருப்பாங்க. தோளுக்கு வளர்ந்து விட்டால் அவர்கள் தோழர்களாக 8வது படிக்கிற வரைக்கும் நம்ம பையன் நம்ம பேச கேட்பான். 9வது தாண்டிட்டானா அவன் பேச்ச நம்ம கேட்கணும். இதுதான் யதார்த்தம். அது பையனா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும். வீட்டெல்லாம் ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு எல்லாத்தையும் 1 2 இருந்துச்சா, வீட்டுல செல்லமா வளர்க்கிறேன் என்ற பெயரால் அவர்களுடைய அந்த விஷயங்களிலே ஒரு பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து அவர்கள் சொல்லுவதை எல்லாம் கேட்கக்கூடிய மனோநிலையில் தான் எல்லாம் பெற்றோர்கள் மாறிவிட்டார்கள். இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு பெரிய சவால். இதனால் இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல எப்படின்னா, குழந்தை வளர்க்கிறதே பல பேர் தெரியல. முன்பு ஒரு காலம் இருந்துச்சு, கூட்டு குடும்பத்துல வடிச்சு வசிப்பாங்க. வீட்டுல பெரியவங்க பையன் தப்பு செஞ்சா, பேரன் தப்பு செஞ்சா, என்ன இப்படி இருக்கிற அப்படி இருக்கேன்னு சொல்லி பெரியவங்களையும் கண்டிப்பாங்க, பிள்ளையும் கண்டிப்பாங்க. எல்லாம் தனி குடித்தமா போயிட்டதுனால எப்படி குழந்தையை வளர்க்கிறது, எது விஷயத்துல கண்டிக்கணும்னு பல பேருக்கு தெரியல. இப்ப ஐரோப்பிய நாடுகள்லாம் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், குழந்தை வளர்ப்பது எப்படின்னு தனியா கிளாஸ் நடக்குது. கல்யாணம் முடிச்ச ஆளுகளுக்கெல்லாம் குழந்தை பிறந்த பிறகு கிளாஸ் நடத்தலாம். எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. அதனால் இந்த 8ஆம் வகுப்பு 9வது வரைக்கும் தான் நீங்க எந்த மத்த மதரசா வேணாலும் தெரிப்பாரு. 8வது 9வது வரைக்கும் தான் அந்த பையன் நம்மகிட்ட வருவான். அதுக்கு பிறகு கேட்டா பப்ளிக் ஹாசரத், ஸ்பெஷல் கிளாஸ் ஹாசரத், அப்புறம் அவன் இடையே சொல்லுவான் ப்ராஜெக்ட் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்கு. இந்த காரணம் சொல்லி 10th முன்னாடி அவன் கட்டாக பாருங்க. அப்பதான் அவனுடைய வாழ்க்கையிலே பலவாரியான சவால்கள் முன்னால் காத்து கிடக்கிறது. ஏன் 10ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்துலதான் அவனுக்கு முன்னால செல்போன் இருக்கு, பசங்களுடைய தோழமை இருக்கிறது, போதை காத்து கிடக்கிறது, காதல் அது வயசு கோளாறு, அது வாலிப கோளாறு. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும் போது தர்பியா செய்யணும் பாருங்க, அவன் நம்மளை விட்டு வெளியில போன பாருங்க, அப்பதான் அவனை சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு அதிகம் இருக்கிறது. அப்ப அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி ஒரு தனியாக ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்படணும். மத்த மதரசாவை சீர் செய்வது என்பதை பற்றி எல்லோரும் யோசிக்கிறார்கள். மஹல்லாவில் அது பற்றி ஒரு நீண்ட விஷயம் இருக்கிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தா சொல்லுவோம். மஹல்லாவில் எப்படி 100% மத்த மதரசாவை சரி செய்வது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த இளைஞர்கள் விடுபடுறாங்க பாருங்க, 10th +1 +2 காலேஜ், அந்த வகுப்பை சார்ந்து இருக்கிற மாணவர்கள் மாணவிகள், அவர்களை எப்படி சரி செய்யறது? கட்டாயம் நீங்க தினமும் மக்தபு கூட்டா வரப்போறது இல்லை. அந்த விடுபடுகிற காலத்தில் தான் பல பேருடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுதுன்னா, குர்ஆனையே மறந்துடுறாங்க, தொழுகையை மறந்துடுறாங்க. கேட்டா படிப்பு, ஹோம்ஒர்க், ப்ராஜெக்ட், ஸ்கூல்ல ரொம்ப லோடு கொடுக்குறாங்க, நான் நைட்டு தான் ஸ்கூலுக்கு வீட்டுக்கே வர்றேன், இப்படி என்ன காரணம் சொல்றாங்க பாருங்க. அந்த பிள்ளைகளை சீர் செய்வதற்காக அங்கே பெருமாக்களால் அங்கே ஒரு மஷ்வரா செய்யப்பட்டு ஷேக்னா அவர்கள் ஒரு அழகான வழிகாட்டுதலை காட்டு தந்தார்கள். இப்போதும் நடைமுறைப்படுத்தி சுமார் 200 வாரங்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா வீக் எண்டு மதரசா. மதரசாங்கிற பேர் நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வாலிப பசங்களை கூப்பிட்டு வாப்பா தொழுகைக்கு கூப்பிட்டா தப்லீக் ஜமாத்காரங்க பண்ற பாட்டை நீங்க பார்த்துருக்கீங்க. புள்ள பிடிக்கணும் ஓடி போயிடுவாங்க, வரமாட்டாங்க. இந்த
தீனுடைய விஷயங்கள் மீது இருக்கிற ஆர்வம் இருக்கு, அந்த வாலிப வயசுல கட்டாயம் அவர்களுக்கு அந்த ஈடுபாடு மிகச் சொற்பமாக குறைந்து போய் விடுகிறது. அதனால அவங்க போக்குலதான் போகணும். ஷேக்னா சொன்னாங்க, துனியாவை காட்டித்தான் தீனை கொடுக்கணும். அதனால அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படின்னு பேர். ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ், திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பதாக அதற்கு பெயர் வைத்து இங்க இளைஞர்களுக்கான தகுதி மேம்பாடு தர்பியா பயிற்சி என்று ஒரு வகுப்பு. ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் ஸ்கூல் லீவு தான், காலேஜ் லீவு தான். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா பிடிச்சிருக்கிறது அந்த பசங்களை. கட்டாயம் வாரத்துல ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம், காலையில 7 மணிக்கு வந்தா 10 மணிக்கு விட்டுருவோம். நிக்காஹ் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, அது எல்லாமே 10 மணிக்கு மேலதான் எந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதனால காலையில 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் தான் கிளாஸ். அந்த கிளாஸ்ல என்ன நடக்கும்னா 1 மணி நேரம் தான் தர்பியா. தர்பியா என்பது நோட்டை கொண்டு வா எழுது அப்படிலாம் இல்லை. வாய் வழியாக ஏதாவது ஒரு நபியின் வரலாறு சொல்லி அதுல நீதி கதையை சொல்லி இப்படி எல்லாம் நடந்துக்கணும். ஏன்னா அவன் பயணத்துக்கு தேவையான சில செய்திகள் இதை சொல்லி முடிச்சுட்டு இந்த வாரம் நீச்சல் கிளாஸுக்கு போயிடலான்னு கூட்டிட்டு போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு நீச்சல் கத்துக்கு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாசத்துல ஒரு நாள் நீச்சல் கிளாஸ். அப்ப என்னன்னா பையனுக்கு இயல்பாக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்க எல்லாருமே போயிடலாம், ஒரு என்ஜாயா இருக்கும். நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குறோம், அவனுக்கு அந்த திறனை மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால ஒரு நாள் நீச்சல் கிளாஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஒரு நாள் விளையாண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து அவன் 4 பேரை கூட்டு வந்துடுவோம். இது மதரசா மாதிரி இல்லப்பா, இது வேற மாதிரி இருக்கு. இப்படி அல்லாஹ்வுடைய கிருபையினால வீக்கெண்ட் கிளாஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் பேர் மாத்திருக்கோம். பெண் பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் பேரு, பசங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் பேரு. தகுதி மேம்பாட்டு பயிற்சி. அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னா முதல் உதவி பயிற்சி, ஃபர்ஸ்ட் எய்ட். ரோட்ல எல்லாம் ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறான், கடந்து போயிடாது, ஒன்னால முடிஞ்ச என்ன உதவி செய்யறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் அல்லவா. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் முதல் உதவி பயிற்சி என்ன, அதற்கு ட்ரைனர் கொடுத்திருக்கிறார். அதே போல நீச்சல் பயிற்சி, அதே போல மீடியாவை எப்படி கையாளணுங்கிறது ஒரு முக்கியமான பயிற்சி. இன்னைக்கு எல்லாரும் மீடியாவில் மூழ்கி கிடக்குறாங்க. நீங்க ஆம்பளை பொம்பளை இருந்து சின்ன ஒரு வயசானவங்க வரைக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம மீடியாவோட பழகிட்டோம். முன்னாடி எல்லாம் பிள்ளைங்களுக்கு அடிச்சுன்னா டாய்ஸ் கொடுத்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு. எல்லாரும் வீட்லயும் புள்ள அடிச்சுன்னா உடனே போன கையில கொடுத்துருவோம். இதுதான் எல்லாருக்கும். அப்படி பழகிட்டதுனால அந்த பிள்ளைகள் ஒரு கட்டத்துக்கு பிறகு போனை பிடுங்க முடியாது இல்லை. பிடுங்கினால் அது சில நேரத்தில் மனோரீதியாக பல பிரச்சனைகளை பெற்றோர்கள் சந்திக்கிறார்கள். இப்படி மூழ்கி போய்விட்ட அவர்களுக்கு இந்த சோசியல் மீடியாவோட எவ்வளவு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டிய கடமை இப்போது இருக்கிறது. சைபர் கிரைம் பல பிரச்சனை இருக்கு, எல்லாத்துக்கும் போய் மாட்டிக்குவோம். இதையெல்லாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அவேர்னஸ் ஊட்ட வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு தான். நீங்க தேடி பார்த்தா நம்ம மகல்லாவே அது மாதிரி அந்த துறையில படிச்ச யாராவது ஒரு ஐடி ஃபீல்ட ஒருத்தர் இருப்பார். அவரை கூப்பி, அப்பா இன்னைக்கு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை நீ 1 மணி நேரம் நடத்து, இமாம் சொன்னா இப்படி கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ இமாமுக்கு பின்னால் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மகல்லாவை சார்ந்தவரை வச்சு இதை வேலை வாங்கிக்கலாம். மகல்லாவில் யாராவது ஒரு வக்கீல் இருப்பார், அட்வொகேட் யாராவது ஒருத்தர் இருப்பார், நம்ம அக்கம் பக்கத்து மகல்லால். அப்ப நமக்கு பின்னால் நம்ம இமாம் சார், நீங்க இந்த எஃப்ஐஆர்னா என்ன, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன, முஸ்லிம் பர்சனல் லா போனா என்ன, இதை பத்தி எங்க பசங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு நீங்க ஒரு கிளாஸ் எழுதலாம்னு இருக்கேன், நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் விளக்கம் சொல்லுங்கன்னா போறாங்க. அப்ப அந்த பையனுக்கு சமுதாயத்தினுடைய பிரச்சனை என்ன, அவேர்னஸ் என்ன, இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு பக்கம் துனியாவையும் அவர்களுக்கு காட்டி தர வேண்டும். வெறும் விழிப்புணர்வு இல்லாம இந்த தலைமுறை வர்றது சரியில்லை. அதே சமயத்துல நம்முடைய அசல் நோக்கம் அவர்களை தர்பியா செய்யுது. அவன் போதையில மாட்டிக்க கூடாது, காதல மாட்டிக்க கூடாது, மீடியால போய் அடிமையாயிடக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம். தர்பியாவையும் செய்ய வேண்டும், மறுபக்கம் அவர்களை டைவர்ட் பண்ற மாதிரி அவர்களை வேறு பக்கம் திருப்புகிற அடிப்படையில் இது போன்ற சிறப்பு வகுப்புகளை செய்தோம் என்றால் சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. வாலிபர்கள் தாங்களாகவே முன்வந்து வருகிறார்கள். கிளாஸ் போட்ட உடனே அதற்கு இன்னைக்கு என்ன கிளாஸ் ஸ்பெஷல், இன்னைக்கு நீச்சலா வேற எங்கேயாவது போறோமா, அவங்களுக்கு ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஸ்லோ சைக்கிள் போட்டின்னு வச்சிருவோம். ஈதுகா மைதானம் இருக்கு, மைதானத்துல யார் ரொம்ப ஸ்லோவா சைக்கிள் ஓடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு, எல்லாம் வந்துருவாங்க. இப்போ ஒரு மணி நேரம் கிளாஸ் நடத்துறோம், அவனுக்கு கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வந்துட்டாலும் அவனுக்கு இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவோம். அதே போல அவர்களை ஏதாவது ஒரு நாள் மாசத்துல 2 மாசம் ஒரு தடவை ஜிஹெச் கூட்டிட்டு போய்
நோயாளிகள் எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க நலம் விசாரிக்க கூட்டிட்டு போகும். நோக்கம் 2. 1 நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமா வச்சிருக்கான்னு அல்லாவுடைய பயத்தை உண்டாக்குறது, சுக்குரு செய்ய வைக்கிறது. மறுபக்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்கிற உணர்வு ஊட்டுறது. இப்படி செய்து பார்த்தோம் என்றால் இளைஞர்கள் நம்மளை சுற்றியே தான் இருப்பாங்க. இதையெல்லாம் யார் செய்ய முடியும்? இமாம் ஒருவரால் மட்டும்தான் செய்ய முடியும். மஹல்லாவுல எவ்வளவு இளைஞர்கள் இருக்கட்டும், எல்லா இளைஞர்களுமே நமக்கு பின்னாடி நின்று தொழுகிறவங்க தான், தொழுகிறவங்க தான். ஒரு நேரத்தில் அவங்க அடி பார்த்தா நம்மகிட்ட தான் ஓதிருப்பாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு 10 வருஷம் இருக்கிறவங்கனாக்கா கண்டிப்பா நம்ம தொடர்பெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் கட்டாயம் இருப்பார்கள். முன்னாடி சொன்ன உலமா பெருமக்கள் எல்லாம் சொன்னாங்க இளைஞர் அணி உருவாக்கணும் அப்படின்னு. இளைஞர் அணியின் தனி அணிலாம் இல்லை. நம்மகிட்ட போதுற பசங்க இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கா பாருங்க, டேய் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது, டிவி வந்து கொடு, நீ தான் படம் கொடுக்கணும், நீ தான் சமோசா கொடுக்கணும், அதுதான் இளைஞர் அணி. நீ உட்கார வச்சு நீங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் போட்டு அந்த அவன் தனியா இன்னொரு அமைப்பு உருவாக்கிடுவோம். அதல்ல, இமாம் தான் பொறுப்பாளர். நம்முடைய பொறுப்பை நாம் நம்முடைய உஸ்தாதுங்கிற அந்த கண்ணியத்தை அவன் கண்ணுல பதிய வச்சு அவர்களுக்கு இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்து செய்ய வச்சோம்னால நீதான் சாப்பாடு பொறுப்பு, நீதான் உணவு கொடுக்கணும், நீதான் இதெல்லாம் செய்யணும். இந்த சேவைகளை செய்ய 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 இந்த ஆதி பெருமக்கள் இது போன்றக்கூடிய துவா, சமூகத்தினுடைய துவாக்கள் கிடைக்க கிடைக்க கட்டாயம் மாற்றம் வரும். ஒரு கால் அவன் தப்பி தவறி போதையோ காதலை மாட்டிட்டாலும் நான் இப்படி மாட்டிட்டேன் அசலுக்கு அவனே தன்னந்தனியா வந்து உஸ்தாதுக்கு அழுவானா கண்டிப்பா செய்வான். இதுதான் யதார்த்தம். இப்படி செய்வதன் மூலம் ஓரளவுக்கு இவைகளை இந்த இளைஞர்கள் சார்பாக உள்ள அந்த சிக்கல்களை தீர்க்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பல ஊர்களின் நடைமுறையில இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம். அதுபோல பெண்களுக்கான சில வகுப்புகள், கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு என்று வகுப்பு இருக்கிறது. அந்த வகுப்பு அதே மாதிரி தான். அவங்களுக்கு சுமார் 90 வாரங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ண அவங்களுக்கு முபல்லிகா சனது கொடுக்கும், குர்ஆன் ஓதிக்கணும். இப்போ 10th பிறகு அந்த பிள்ளைங்க வரமாட்டாங்க. அந்த வயசு பிள்ளைங்க அப்பதான் ஆபத்தான கட்டத்துல பெற்றோர்கள் தடுப்பாடுறாங்க. அதனால அந்த பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு கோர்ஸ் 90 வாரம் அட்டன் பண்ணும். 90 வாரம் தொடர்ந்து அட்டன் பண்ணா ஏதோ சில ஞாயிறுகள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போவோம், அது வேற விஷயம். தொடர்ந்து 90 வாரம் வந்துட்டாங்கன்னா முப்பள்ளிதாசனர். இந்த வருஷம் பூரா நிஸ்வான் படிக்கிறவங்க அது தனி, இவர்களுக்கு என்று ஒரு தனி கோர்ஸ். இந்த வாரத்துல 3 மணி நேரம் வந்து உட்கார்ந்தா, ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்தா போதும். அவர்களுக்கு என்று ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. தேவைப்பட்டால் உங்கள் மகன்களை இப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு வழி என்ன கேட்டால் என்னுடைய உரைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டுவதற்கு பாவியால் நான் தயாராக இருக்கிறேன், வழிகாட்டுதலை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்போ இங்க சொல்ல வர விஷயம் என்றால் இளைஞர்கள் இன்றைக்கு சமுதாயத்தின் பெரிய சவால்கள் மறுப்பதற்கில்லை. பெண்கள், வாலிப பெண்கள் மிகப்பெரிய சவால்கள் மறுப்பதற்கில்லை. பெண்களுக்கான இந்த சீர்திருத்தம், தலாக், குலாவுடைய சிக்கல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து தான் போவோம், மறுப்பதற்கில்லை. உலமாக்கள் ஒரு பக்கம் எவ்வளவு வேகத்தோடு அதை செயல்படுத்த முற்படுகிறோமோ அதே அளவுக்கு மறுபக்கம் உமராக்களாகிய மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை தந்தால் மட்டுமே சீர்திருத்தம் சாத்தியம். இதெல்லாம் எதுக்கு நீங்க செய்யறீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாலே போச்சு. இதுல செலவு அதுல செலவு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சாலே போச்சு. என்னுடைய துவக்க காலம் 16 வருஷத்துக்கு முன்னால ஃபர்ஸ்ட் இமாமத்துல போய் உட்கார்ந்த புதுசுல ஒரு பையன் 10 மதரசால உட்கார்ந்துருக்கான். அந்த பையனை கூப்பிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு போறான். எந்திரிச்சு போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து உட்கார்ந்து எஸ்எம் குரான் ஓதலாம், வயது பறக்குனா மிகவும் பாருன்னு ஓதலாம். வாயில பார்த்தா கும்முன்னு வந்து தம் அடிச்சேன். அந்த புகை பிடித்து விட்டு சிகரெட் குடிச்சு வந்திருக்கான் போல, வாட வருது. கையை பிடிச்சிட்டேன், எங்கடா போனேன் அப்படின்னு. உஸ்தாத் பாத்ரூம் தான் போனேன் அப்படின்னா. அப்புறம் கூப்பிட்டு கேட்டா பசங்க எல்லாம் சொல்றேன் இவன் வந்து தம்பிடிக்கிற பையன், இவன் வந்து மற்றவனை கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவனை அடிச்சு விரட்டி விட்டேன், மனசா போய் நீ வராத அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல முத்தவழி தொழிலுக்கு வந்தவரு ஏன் அசத்தனை அடிச்சு விரட்டினீங்க அப்படின்னு கேட்டார். ஆமா சார், இந்த மாதிரி எல்லாம் பாரி அப்துல் பாரி போய் இருக்கிறாரு, அவர் இப்ப பொறுப்புல இல்ல, அவரு அந்த மாதிரி தம் அடிச்சுட்டு இருந்தா அதான் நான் விரட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னார். இவனால மத்தவங்க கிட்ட போவா, நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு நான் சொல்றேன். அவரு சொன்னாரு, அவனை திருத்தா உங்களை பொறுப்பை கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஏதாவது சீக்கிரம் வந்தா நான் என்ன செய்யறது, அதுக்குதான் உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம்ல அவர் சொன்ன வார்த்தை கல்வில போய் உட்கார்ந்துருச்சு.
கூப்பிட்டு அவங்க அத்தா அம்மாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க. அவங்க பொம்பளையா இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு பள்ளிவாசல் வர சொல்லுங்க. பள்ளிவாசல் கூப்பிட்டா பயப்பட வரும் உங்களுக்கு. பள்ளிவாசலை வச்சு உங்க பையன் என்ன செய்யறான் நீங்க கண்காணிங்கன்னு சொல்லுங்க. உங்க பேச்ச கேட்கணும் நாங்க இருக்கிறோம். உங்களுடைய பொறுப்பு எதுக்கு நாங்க இருக்கிறோம்? நீங்க சொல்லி கேட்கலன்னா அதுக்கு ஆச்சரியம் நாங்க இருக்கிறோம். உங்க பொறுப்பு அதுக்கு தான் உங்களை பொறுப்புல போட்டிருக்கோம். உங்க பின்னாடி நாங்க எப்பவுமே இருப்போம். நீங்க தைரியமா எதனாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த பூஸ்டப் பாருங்க, உற்சாகம். அதுதான் இவ்வளவு காரியங்களை செய்வதற்கு காரணமாகிறது. குமராக்களுக்கு நான் நினைவுபடுத்துவது, ஆதிபெரும் மக்கள் இதை சமுதாயத்தினுடைய நல்ல நோக்கத்தோடு செய்வதற்கு அவர்கள் முற்பட்டால் தயவு கூர்ந்து இதை ஏன் செய்யறீங்கன்னு கேட்காம என்ன செய்யணும் நாடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சா இன்னும் சிறப்பான முறையில் செய்யலாம், பல பணிகளை செய்யலாம். அதே போல மஹல்லாக்களிலே கட்டாயம் வட்டி கடனில் வீழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க எப்படி வேணாலும் பாருங்க. வெளியில பார்த்தா ஆளை பார்த்து தெரியாது, உள்ளுக்குள் ஏதாவது சிக்கல்கள் மாட்டியிருப்பாங்க. சீர்திருத்தம் செய்வதனுடைய கடமை நமக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவங்களை நாம் மீட்டெடுப்பதற்காக அழகான பணிகள் காத்திருக்கின்றன. நீங்கள் தேவைப்பட்டால் அதை இன்னும் விரிவான முறையில சொல்வதற்கு இப்போது பொருத்தமான நேரத்தில் பசியோட நேரம். அதனால இந்த நேரத்தில் ரெண்டு என்னன்னு கேட்டா 4 ரொட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சுருக்கமாக சில செய்திகள் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். இப்போ அந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து வச்ச பாருங்க. அப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் சில சேவைகள் செய்ய 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 உஸ்தாத் எப்ப கூப்பிட்டாலும் நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க கருவில் வந்துருச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பிள்ளைங்கிட்ட வேலை வாங்க ஆரம்பிச்சா 10 மணி ஆச்சு இன்னும் பரிசல் போன பையன் வரலையேன்னு பெற்றோர்கள் தேர்வதில்லை. கண்டிப்பா உஸ்தாது கூட தான் அந்த பையன் இருப்பான் என்ற மனோநிலை மாறி போயிட்டது. சமீபத்தில் ஒரு நடந்த நிகழ்வு, அதை நான் உங்களுக்கு படிப்பனைக்காக அந்த இளைஞர்களை வச்சு என்னென்ன வேலைலாம் செய்ய முடிந்தது, அதனால என்னென்ன மாற்றங்கள் மஹல்லாவில் ஏற்பட்டது என்பதை சொல்வதற்காக ஒருத்தர் பிரியாணி கடை வச்சிருக்கிறார். மாசம் கடைக்கு வாடகையே 25,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்ப எந்த மாதிரி இருக்கும்? 3 ஃப்ளோர் சேர்த்து பிடிச்சி பிரியாணி வியாபாரம் பண்றாரு. அந்த அம்மா அந்த பையனை கூட்டிட்டு மதரசால கொண்டு வந்து உணவு வருவாங்க. அவர் பிரியாணி கடையிலேயே கிடப்பாரு. வரும்போது அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, அந்த அம்மா காதல் போட்டுக்கிறதே எப்படி ஒரு 5 பவுன் தேர்வு சார், அப்படிதான் வருவாங்க. அப்படி உயர்ந்த பெண்மணி குழந்தை கொண்டு வந்து விட்டாங்க, கூட்டிட்டு போயிருந்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா மதரசாவுக்கு வரல, போன் கான்டாக்ட் இல்லை. அதோட லாக்டவுனுடைய அந்த காலம், துவக்க காலம் என்னன்னு பார்த்தா ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த பெண்மணி பள்ளிவாசல்ல வந்து எங்க வீட்டுக்கார மூத்தா போனா பள்ளிவாசல் அடக்கம் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏமா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அதன் பிறகுதான் ஒரு நீண்ட செய்தியை அந்த பெண்மணி பரிமாறுகிறார். சார், நாங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தோம். ஆனால் என் மூளையில ஒரு சின்ன ரத்தம் கட்டிடுச்சு. அதற்காக ட்ரீட்மெண்ட் பண்றேங்கிற பேர்ல இருந்த நகை நட்டெல்லாம் வித்து ட்ரீட்மெண்ட் பண்ணி 18 லட்சம் ரூபாய் காலி. 18 லட்சம் ரூபாய் காலி. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு, கடைசியா வேற அதுக்கு முன்னாடி வரையில ஜிஹெச்ல கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஜிஹெச்ல 1 மாசம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு நான் சரியாயிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு நாங்க ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா பண்டம் பாத்திரம் உட்பட, கபீர் உட்பட, பாத்திரம் உட்பட எல்லாத்தையும் எங்க வீட்டுக்காரர் வித்துதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப நான் ரெடி ஆயிட்டேன். இப்ப அவர் டிவியில படுத்துட்டாரு. டிவி நோய் வந்துருச்சு, அவரால் முடியல. இப்ப என்ன செய்யுங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டாச்சு, வாடகை கொடுக்க முடியல. என்ன செய்யுங்க, ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு வெளியில ஒரு பஸ் ஸ்டாப்ல படுத்து கிடக்கிறோம். எவ்வளவு நாளா? 14 நாளா படுத்து கிடக்கிறோம். எப்படிமா சாப்பாடு அப்படின்னு கேட்டா, தினம் நைட் நாங்க ஆங்காங்கே ஹோட்டல்கள்ல மிஞ்சி போன சாப்பாடு நைட்டு கொண்டு வந்து தருவாங்க. அதை சாப்பிட்டு தான் நான் குறைச்சிட்டு இருக்கிறோம். என்ன ஆச்சு, இப்படியே போக எங்க வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அதனால அவரு தான் அனுப்பிச்சு வச்சாரு. நான் பஸ் ஏறி நான் வந்திருக்கிறேன். என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி மௌத்தா போயிட்டா அடக்கம் பண்றதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டு வந்தாரு அப்படின்னு அந்த இளைஞர்களை போட்டு அனுப்பி வச்சு அவங்கள உடனே மீட்டெடுத்துவான்னு சொல்லி ஒரு ஜும்மாவுடைய பயான்ல பெயர் குறிப்பிடாமல் கண்ணியமாக வாழ்ந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. நம்ம உதவி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. பள்ளிவாசல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி தொழுகிறதுக்கும் ஓதுறதுக்கும் மத்த மதரசாவுக்கும் பயான் நடத்துறதுக்கு மட்டுமல்ல, யாராவது ஒரு இப்படி ஒரு சூழல் வந்தா உடனே அதுக்கு முன்னெடுக்க வேண்டிய கடமை இமாமுக்கும் இருக்கிறது, நிர்வாக பெருமக்களுக்கும் இருக்கிறது. பயான் செஞ்சு முடிச்சாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு ஒரு முன்னுதாரணம். ஒரு முதல் கோத்திரத்தை சார்ந்த ஒரு கூட்டம் வந்தாங்க. பள்ளிவாசல் வரும்போது முஜிதாபின் நிமார் குஃபாத்தன் உராத்தன்,
கால்ல செருப்பு இல்ல, சரியான ட்ரெஸ் இல்ல, அப்படி ஒரு பஞ்ச பராரியாக வந்தாங்க. சல்லாச பார்த்தோன்னே கண் கலங்கிட்டாங்க. விளையாட்டு எல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் ஒன்று சேர சொன்னாங்க. பள்ளிவாசல துருகம் முடிஞ்சிச்சு. எதிர்த்து சரதாலேசம் சதகாவுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் சொன்னாங்க. சொல்லி முடிச்சோடனே ஒவ்வொரு சகாபியும் அப்படியெல்லாம் கொடுத்து முடிச்சு அவருடைய குறை தீர்க்கப்பட்டது, கஷ்டங்கள் போக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி முடிச்ச உடனே அவரவர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டை பிடிச்சு அவங்க கண்டிப்பா அவங்க செட் பண்ணணும். அதன் பிறகு அந்த பிள்ளைகளுக்கான சரியான சூழல் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இப்போ ஒரு சின்ன இட்லி கடை வைக்கிற அளவுக்கு ஒரு இட்லி பாத்திரம் வாங்கி கொடுத்து 5,000 ரூபாய்க்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்து கடையை வாடகை பிடிச்சு கொடுத்து சரியா ரெடி ஆயிட்டாங்க. அப்போது சில பேர் பொதுவாகவே ஒரு நல்ல காரியம் செய்யலாம், அந்த தான் தொழுகிறதே இல்லையே, பள்ளிவாசலுக்கே வரது இல்லையே அப்படி சொல்றவங்க 2 பேர் இருக்கதான் செஞ்சாங்க. அவன் ஈமான காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குங்க. இப்படி இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? யாரோ ஒரு கிறிஸ்தவ மையத்துல இருந்து வந்து உதவி செஞ்சு அவங்க காப்பாற்றுவோம். ஏன்னா அப்படி நடந்துச்சு. என் மகல்லாவிலே ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தவருக்கு கல்யாணம் முடிஞ்சுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே திடீர்னு அவருக்கு அல்லாவுடைய நாட்டம் வாத அடிச்சு இடுப்பு கீழே செயல்படல. இடுப்பு கீழே செயல்படாததுனால அந்த 6 மாசம் வரைக்கும் அந்த மனைவி கூட இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இனிமேல் இந்த ஆள் பிழைக்க மாட்டா, இவர் கூட நான் வாழ முடியாதுன்னு போயிடுச்சு. அம்மா வீட்டுக்கு பிள்ளை தூக்கி போயிடுச்சு. இவருடைய அத்தா அம்மா ஆட்டோ ஓட்டாளு. அவங்க அன்றாட வருமானத்தை வச்சு எப்படி காப்பாற்ற முடியும்? எப்பத்தான் இவர் மூத்தா போவாரோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பத்தான் இந்த பையன் என் நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் இவனுக்கு எப்ப நஜீச சுத்தம் பண்ணியோ காலம் மூத்தா போனது எப்போ? வீட்டுக்கு போனா அவருடைய சூழ்நிலை என்னன்னா திடீர்னு கால காயம். ஏன்னா எலி கடிச்சு போயிடும். எலி கடிச்சு பார்த்து திடீர்னு காயம். ஏன்னா உணர்வே இருக்காது. இப்படி ஆனவங்க கடைசி என்ன ஆச்சுன்னா கிறிஸ்தவ மையத்தில இருந்து வந்து தினம் அவருக்கு மருந்து மாத்திரை வாரம் கொடுத்து உதவிகள் செய்ய ஆரம்பித்தார்கள். நடக்கிறது பல மகன்களுடைய சூழல் அப்படித்தான். ஒரு மஸ்ஜித் இப்போ தமிழ்நாடு ஜமாத்துலமாவே அந்த பொறுப்பெடுத்து இப்ப அல்லாவுடைய நிறுவினால பேசின வகையில இப்போ அந்த இடத்துல மஸ்ஜித் உருவாங்க. அங்க வாரம் ரொம்ப அன்றாட வீட்டுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாருமே அந்த இடத்துல வாரம் பசங்களுக்கு எல்லாம் சர்ச்சை கூட்டிட்டு போய் 50 ரூபாய் காசு கொடுத்து மதியான சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படியே மாசத்துக்கு ஒரு 3 குடும்பம் முத்தத்தாகிட்டே இருந்துச்சு. போதும் இளைஞர்களை கூட்டிட்டு போய் மஹல்லாவுல என்ன செஞ்சோம்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வெள்ளிக்கிழமை சும்மா அன்னைக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. நம்ம பெரியவங்க முன்னோர்கள் பேர்ல பாத்தியா சாப்பாடு மற்ற சாப்பாடு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. கொண்டு வந்து ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் 3 பொட்டல் 4 பொட்டலம் கொடுப்பாங்க. அந்த மிஸ்கீன்களுக்கு நிறைய வரதுனா எப்படி ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து பாக்குறது எது சிவப்பு கலரா இருக்குன்னு பாக்குறது. பிரியாணி இருந்தா எடுத்துட்டு மற்றதான் வழி வச்சு போயிடுவாங்க. எங்க இப்படி வேஸ்ட் பண்றது நியாயமா? அதனால இதையெல்லாம் சரி செய்யணும். எல்லாரும் அப்படி கொடுக்க நினைக்காதீங்க. கொடுக்கறதா இருந்தா 11 மணிக்குள்ள நீங்க கொண்டு வந்து மசீதுல ஒப்படைச்சிட்டா அதை நம்ம தகுதி உள்ளவங்க எத்தனையோ பேர் காத்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த மஹல்லாவை நாம் கண்டுபிடிச்சு இந்த முழுத்தாயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல பாருங்க. இளைஞர்ல ஆளுக்கு 2 பேர் இந்த மாதிரி எங்க ஜும்மாவுக்கு அங்க பள்ளிக்கு போங்க, வீட்டுல எல்லாரையும் போய் அழைச்சு பள்ளிவாசலுக்கு தொழுவ மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு அழைச்சிடுவாங்க. மதியானம் சும்மா அவங்க கூட தொழுதுட்டு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து பள்ளிவாசல சாப்பாடு வச்சு அனுப்புங்க. 2 பேர் தொழுதுட்டு இருந்தவங்க இப்ப 60 பேர் தொழுறாங்க. இப்ப மஸ்ஜித் உருவாங்க. 80 குடும்பம் அந்த இடத்துல உருவாங்க. இப்படி எல்லாம் செய்ய வேண்டிய கடமை ஒரு இமாமாக இருப்பவர் செய்ய வேண்டும். இதையெல்லாம் அவருக்கான கடமை. அது இமாமி அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நிர்வாக பெருமக்கள் துணை புரிய வேண்டும். அதற்கு நீங்க ஓதி கொடுத்தா போதும், எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் செய்யறீங்க என்று தேவையில்லாத இந்த கேள்விகளை எழுப்ப துவங்கினால் அவருடைய பணிகள் பாதிக்கப்படும். இது ஒரு புறம் என்றால் ஆதிபெருமக்களாகி அவர்கள் இவ்வாறு தங்களை அர்ப்பணிக்க முற்பட்டு விட்டால் அவர்களின் தேவை என்ன என்பதை குறித்து நிர்வாக பெருமக்கள் யோசிக்க வேண்டும். அந்த சுன்னத் ஜமாத் பேருக்கு சிக்கந்தர் ஆஜியார் அடிக்கடி சொல்லுவாங்க, அன்பான மஸ்ஜிதுடைய பொறுப்பாளர்களே, உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது நம்ம மஹல்லா இமாமுக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்களே, அவரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாரா? அவருக்கும் இதே மாதிரி 25,000 30,000 ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவை இருக்குமே, நாம என்னவும் செய்யலாம் என்பதாக யோசிப்போமே அப்படின்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி அவங்க பேசும்போதெல்லாம் நினைவுபடுத்துவாங்க. நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், இப்படி தங்களை அர்ப்பணிப்பதற்கு ஆதி பெருமக்களாகி நாம் தயாராக வேண்டும். அப்படி அர்ப்பணிப்பவர்களுக்காக நாம் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும். அவருடைய அத்தனை தேவைகளையும் சத்தம் இல்லாமல்
கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் தயாராகிவிட்டது என்றால் ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு மஹல்லாவில் உருவாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. நிறைய செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது, நேரம் அதிகரித்து விட்டதால் சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சில ரோல் மாடல்களாக மஹல்லாக்கள் நடக்கிற சில செய்திகளை உங்கள் கவனத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ருக்கு எழுப்பிடணும் கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அதற்கு கூட அங்கே இளைஞர்களால் ஒரு அழகான கட்டமைப்பு இருக்கிறது. மிஸ்டு கால் திட்டம் அதுக்கு பேர். ஒரு பையன் இன்னைக்கு பொறுப்பு, அவன் என்ன செய்வான்னா ஒருத்தருக்கு மிஸ் கால் கொடுப்பான், அவன் இன்னொருத்தருக்கு மிஸ் கால் கொடுப்பான். அதாவது ஃபுல்லா ரிங்கு போய் கட் பண்ணிடணும். அப்ப ஃபஜ்ருக்கு, ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லா பள்ளிகளையும் ஃபஜ்ர் துறைக்கு பாத்தீங்கன்னா வயசானவங்க மட்டும் தான் நிக்கிறாங்க. இளைஞர்கள் ஏன்னா நைட் அவங்க நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ஒர்க்கு? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க முடியும். நைட் 1 மணி ஆயிடும். அதுக்கு பிறகு இவர் ஸ்டேட்டஸ் இது கமெண்ட் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு 2 மணி ஆயிடும். 2 மணிக்கு அவர் தூங்க போனா எப்படி ஃபஜ்ருக்கு வருவாரு? இப்படி ஒரு சூழல் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்க ஒருத்தரை பிடிக்கணும்னா நைட்டு 1 மணிக்கு மேல கூட வாட்ஸ்அப் எல்லாரையும் முடிச்சிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதா இல்லையா? இப்படிப்பட்ட இந்த சூழல் ஃபஜ்ர் என்பது எவ்வளவு முக்கியமான விஷயம். இதை இப்படி நாம் உருவாக்கி வைத்திருக்கோம்னா மிஸ்டு கால் திட்டம். ஒருத்தர் எதிர்த்து மிஸ் கால் கொடுத்தாங்க மற்றவங்க அதை பற்றிய உணர்ச்சியை நாம் ஊட்ட வேண்டியது கடமை இருக்கிறது. எனவே நான் நினைவுபடுத்துகிற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட செய்திகளில் எதையெல்லாம் பாவியான என்னுடைய கல்வியில் போட்டானோ, எதை செயல்படுத்துவதற்கு வாய்ப்பை தந்தானோ, எந்தெந்த பகுதியில் எவைகளை பார்க்க வாய்ப்பு கிடைத்ததோ அவற்றில் சிலவற்றை ஒரு 30% கூட நான் முழுமையாக சொல்லி முடிக்கல. இதை பற்றி விரிவான செய்திகள் எல்லாம் இதில் இருக்கிறது. வாய்ப்புள்ளவர் இதை வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் மஹல்லாக்கள் நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற நிர்வாக பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து மஹல்லாவை ஒரு அழகான முறையில் கட்டமைப்போம். சவாலான முறையில் தான் இப்போது மஹல்லாவின் சூழல்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் வெளிப்புறத்திலே இருந்து தாக்குகின்ற பாசிசவாதிகளின் தாக்குதல், உள்ளுக்குள் இருந்து தாக்குகிற இயக்கவாதிகளின் தாக்குதல், இந்த ரெண்டுக்கும் மத்தியில் மஹல்லாவை சரியான முறையில் கட்டமைக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஒரு பக்கம் சிறார்களின் பிரச்சனை, மறுபக்கம் இளைஞர்களுக்கான சிக்கல்கள், மறுபக்கம் பாதை மாறுகிற பர்தாக்களாய் வாலிப பெண்களின் சிக்கல்கள், இன்னொரு பக்கம் குடும்பத்தினுடைய தலாக்குலாவுடைய சிக்கல்கள். இதையெல்லாம் கடந்து சரியான முறையில் கட்டமைக்க வேண்டிய பொறுப்பை நாம் செயல்படுத்த வேண்டி இருப்பதால் இதில் 2 தண்டவாளம் சொன்னாங்க. 2 தண்டவாளமும் சரியாக பயணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ் சிறப்பான முறையில் செயல்படக்கூடிய அந்த தௌஃபீகை நம்முடைய அந்த உறுதிப்பாட்டோடு நாம் கலைவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னொரு செய்தியை நாம் நினைவுபடுத்துகிறோம். என்னுடைய ஆளுங்கள் மூலமா உருவாக்குற அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த இளைஞர்கள் இப்போது சமீபத்தில் எல்லா இடத்திலும் இங்கே எப்படின்னு தெரியல, இந்த வரதட்சணையை பற்றி பெரிய சிக்கல்கள் ஏற்படுகிறது. அதனால வரதட்சணை குறித்து என்ன செய்தோம்னா உலமாக்கள் அங்கே கலந்து ஆலோசித்து யார் யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கிற வயசுல நம்ம பசங்க, நம்ம படிச்ச ஓதன பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பொது நிகழ்ச்சியில ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற சபையில அத்தனை பசங்க நிக்க வச்சு வரதட்சணை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சத்திய பிரமாணம் வாக்குறுதி கொடுக்க வச்சு எல்லாரும் முன்னாலே. அதுக்கு பிறகு அவங்க ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அல்லவா? அதனால் யாரெல்லாம் அங்கே வாக்குறுதி கொடுத்தாங்களோ கடைசி வரை அவர்கள் பெண் குடும்பத்திற்கு அவர்கள் சுமையாக இருக்கவே இல்லை என்பதால் இப்போது வரை உள்ள நிகழ்ச்சி. அப்படி நாம் இதுவெல்லாம் சின்ன சின்ன முன்னுதாரணங்களை சொல்லப்படுகிறது. இது போல் நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் கல்விலே அல்லாஹ் என்ற அடிப்படையில் நீங்கள் மஷ்வரா செய்கிற போது நல்ல சிந்தனைகளை இஹ்லாஸோடு செய்கிற போது அந்த சிந்தனைகளை அல்லாஹ் கல்வியில் போடுவான். அதை மஹல்லாவின் அந்த சூழலுக்கு ஏற்ப நடைமுறைப்படுத்த முயற்சிப்போம். நல்ல சமூகத்தை கட்டமைப்போம். அல்லாஹ் அதற்கு நல்ல தௌஃபீகை அருள் புரிவானாக. கேள்வி கேட்டுருக்காங்க.